ஹலோ பீப்புள், ஓகே. வெல்கம் டு த எலிவேட்டட் மைண்ட் செட். கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் வாரத்தில் மூணு நாள் பாட்காஸ்ட் போடுவேன்னு. இன்னைக்கு நம்ம ரெண்டாவது பாட்காஸ்ட்டில் கோகோ பீட்டை பற்றி பேச போகிறோம். கோகோ பீட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப மார்க்கெட்டில் டிமாண்டான இருக்கிற ப்ராடக்ட். அதை பற்றி பேசுகிறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இணைய போகிறாரு சதீஷ். அவரை பற்றி நான் சொல்கிறத விட அவரே சொன்னால் தான் இன்னும் ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். ஹலோ சதீஷ், ஹாய் சபரி. உங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஓகே. நான் கோகோ பீட்டுங்கிற ஒரு ப்ராடக்டை 2018 நாங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 100% நாங்கள் இஓயு எக்ஸ்போர்ட்டட் ஓரியன்டட் யூனிட் தான். அதோட யூசேஜ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு அதில் இருக்கிற நன்மைகள்லாம் கிடைக்கிறனால அதை நாங்களே யூஸ் பண்ணிவிட்டு அதை வெளியே எக்ஸ்போர்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குதுன்னு சொன்னதுனால அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் பையர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன் ஃபார் மீ. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதையே நல்ல ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டட் பிஸ்னஸை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6 வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த லைனில் எங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எந்த ஒரு சீசனில் அதை யூஸ் பண்ண முடியும், அதை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், அதை எந்த விதமாக நம்ம பையருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, அது என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்ப நன்றி சதீஷ். இன்னைக்கு உங்ககிட்ட நான் கேட்கறதுக்கு 10 கேள்விகள் வச்சிருக்கேன். முதல் கேள்விக்குள்ள போலாம். சாதாரண மக்களுக்கு புரியும் வகையில் கோகோ பீட் என்றால் என்ன, ஏன் இன்றைக்கு இது முக்கியமாகிறது? அதாவது கோகோ பீட்டுங்கிறது இன்னைக்கு சாயில்லெஸ் அக்ரின்னு ஒரு இது சொல்றாங்க பார்த்தியா. அதாவது மண் வளம் இல்லாத நாடுகளில் கோகோ பீட்டு யூஸ் பண்ணி தான் விவசாயம், அக்ரி இதுகெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி சொல்றோம்னா, நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாகவே நம்ம மண்ணில் வளம் இருக்கு. நம்ம கருமண் சொல்லுவோம், செம்மண் சொல்லுவோம், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மண்ஸ் இருக்கு. இதில் இயற்கையாகவே உரம் இருக்கு. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் அதுக்கு உண்டான அந்த மண்ணிலெல்லாம் எந்த வளமும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு சாயில்லெஸ் அக்ரி தான் ஒரே ஆப்ஷன். கோகோ பீட், அப்புறம் சிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, கோகோ சிப்ஸு, அப்புறம் க்ரோ பேக், இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக இதிலிருந்து வர்றதை வச்சு தான் அவங்க க்ரோயிங் மீடியாவை கொண்டு போய்க்கிறாங்க. அதில் கோகோ பீட்டுங்கிறது ரொம்ப மேஜரான ப்ரொடக்ஷன் இருக்குது. அதை வால்யூமாக 103 இந்தியாவிலேருந்து 103 நாடுகளுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவிலேருந்து டோட்டலாக போகிறது 103 நாடுகளுக்கு போயிட்டுருக்கு. அது வாட்ரு, அதாவது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம இந்தியாவில் ஒரு செடி வளர்த்துறதுக்கு 10 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா, இந்த கோகோ பீட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது 5 லிட்டர் இருந்தால் போதும். அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ வாட்டரை. எப்பப்பெல்லாம் பிளான்ட்டுக்கு நீடட் இருக்கோ அந்த தண்ணி கோகோ பீட்லேருந்து அதுக்கு சப்ளை ஆகிக்கும். மெயின் சாயில்லெஸ் அக்ரிக்கு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சதீஷ். ரெண்டாவது கேள்விக்குள்ள போகலாம். கோகோ பீட் சுற்றுச்சூழலுக்கு நட்பானது என்று சொல்கிறார்கள். நடைமுறையில் அது எப்படி உதவுகிறது? ஓகே. அதாவது கோகோ பீட்ல எந்த விதமான ஒரு கெமிக்கல் ஐட்டம்ஸோ எதுவுமே அதில் கலக்கிறது இல்லை. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையில் இயற்கையாகவே அதில் ஒரு உரத்தன்மை இருக்குது. அதாவது உரத்தன்மை மீன்ஸ் உப்பு கலந்த மாதிரி உரத்தன்மை. அது எல்லாவோட க்ரோயிங் மீடியாவுக்கு அது நல்லது. அதில் பையர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்து இதுபடி எங்களுக்கு அதையே மேனேஜ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறான். எலக்ட்ரானிக் கான்டக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. அது ஹையராக இருக்கும். வாட்டரில் வாஷ் பண்ணும்போது அவங்க பையர் கேட்குற லிமிட் வரைக்கும் நாங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறோம். மாய்ஸ்சர் 15% இருக்கணும். இது பையர் கேட்குறாங்க. அந்த 15% இருக்கிற மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணி எடுக்கணும். தென் வால்யூம் சொல்லுவாங்க. 1 கிலோ பித்துக்கு 15 லிட்டர் தண்ணி அப்சர்வ் பண்ணணும். இதெல்லாம் அவங்க கேட்குற குவாலிட்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இது வரைக்கும் இருக்கிற மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை பிளாக்காக கம்ப்ரெஷர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த கோகோ பீட் எந்த விதத்தையும் எங்கேயுமே நம்ம கெமிக்கல் எதுவுமே மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. இந்த கோகோ பீட்டு, சிப்ஸு, அடுத்தது க்ரோ பேக்னு சொல்லுவாங்க. இதுலலாம் நார்மல் ப்ராசஸ் தான். இது ஒரு சின்ன ஒரு தகவல்னு சொல்கிறாங்க. இதில் கெமிக்கல் மிக்ஸ் ஆகுது, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, வாட்டரோட கலர் மாறுது அப்படிங்கிற. நார்மலாக பார்த்தா ஒரு தென்னை மட்டையை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா 2 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ப்ரௌனிஷாக இருக்கும். ஏன்னா தென்னை மட்டை அந்த மஞ்சியோட கலர் ப்ரௌன்.
அது மட்டும்தான் வாட்டரில் மிக்ஸ் ஆகுது, மற்றபடி எந்த கெமிக்கலும் கிடையாது. இதில் வந்து இன்னொரு ப்ராசஸ் பண்ணுறாங்க, பஃபரிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கால்சியம் நைட்ரேட்னு ஒரு இது வந்து மிக்ஸ் பண்ணி பஃபரிங் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து கெடுதல் கிடையாது. அந்த தண்ணி வந்து அக்ரிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே. எனக்கு தெரிஞ்சு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு பக்கம் 100 ஏக்கரால சவுக்கு தோப்பு தென்னை மரத்துக்கெல்லாம் அந்த கால்சியம் நைட்ரேட் வாஷ் பண்ண பஃபரிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஈல்டு சூப்பராக இருக்குது, எந்த ஒரு கெடுதலும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி. எப்பவுமே நார்மலாக இதில் எந்த ஒரு மெடிசன்ஸோ அல்லது பாய்சன்ஸ் எதுவுமே கலக்கிறது கிடையாது. பியூர் க்ரீன். இதுதான் என்னோட கருத்து. ரொம்ப நன்றி சதீஷ். அடுத்த கேள்விக்குள்ள போலாம். இந்தியா சூழ்நிலையில் எந்த பயிர்கள் அல்லது செடிகளுக்கு கோகோபீட் அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும்? இந்தியா சூழ்நிலையில் பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் கோகோபீட்டை மேஜராக பெருசாக யாருமே யூஸ் பண்ணல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து இது யாருமே யூஸ் பண்ணல. எக்ஸ்போர்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு இருக்குது. அந்த எக்ஸ்போர்ட் போன பின்னாடி தான் இப்போ வந்து நார்த் இந்தியாவில் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பர்பஸ்னா, இந்த தக்காளி, கொடி தக்காளின்னு சொல்லுவாங்க, அது குக்கும்பர், அப்புறம் இந்த மாதிரி சில கல்டிவேஷனுக்கு மட்டும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து நம்ம இன்னும் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறோம். மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் தான் போயிட்டுருக்கு. இப்போ எக்ஸ்போர்ட்டு வந்து இந்தியன் லெவலில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் க்ரோ அப் ஆகிட்டு இருக்குது. அது வந்து நார்த் இந்தியாவில் மட்டும்தான். இன்னும் தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்ஸில் கோகோபீட் வந்து ஹவுஸ் லெவலில் வீட்டில் இருக்கிற பிளான்டேஷனுக்கு மட்டும் ஒரு சாம்பிள்ஸ் மாதிரி போடுறாங்களே வழியே பெரிய லெவலில் இங்கே யூஸ் பண்ணுறது. காரணம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இயற்கையான தண்ணி வளம், மண் வளம் இருக்குது. அதுக்கு மீறி இது யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கம்மி. அதனால நார்த் இந்தியாவில் மட்டும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை யூஸ் பண்ணி பழகுறாங்க. ரொம்ப நன்றி சதீஷ். ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். தண்ணீர் பற்றாக்குறை இன்று பெரிய பிரச்சனை. கோகோபீட் தண்ணீர் மேலாண்மையில் எப்படி உதவுகிறது? ஷூர், நல்ல கேள்வி. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதாவது நாங்கள் வந்து 1 கிலோ கோகோபீட் இருந்ததுன்னா அதில் 15 லிட்டர் தண்ணி, அதாவது நாங்கள் பிளாக்காக கம்ப்ரஸ் பண்ணுறது வந்து ஒரே ரீசன் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக மட்டும்தான், எக்ஸ்போர்ட் பண்ணுற டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான். அப்போ திருப்பி பையரே அங்கே கொண்டு போனாலும் அதை வந்து திருப்பி தண்ணி அது மேலே ஊற்றும் போது பழைய ஃபார்மேட்டுக்கே வந்துடும், உதிரி மாதிரி வந்துடும். அதை வந்து 1 கிலோ பித்துக்கு வந்து 15 லிட்டர் தண்ணி மினிமம் கம்பல்சரி அதுக்கு யூசேஜ் இருக்குது. அது வந்து ஒரு பித்தில் நீ நார்மலாக இருக்கிறத போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டினாலே அதை அப்சர்வ் பண்ணிக்கும் வாட்டர். நார்மலாக நம்ம செடி தரையில் இருக்கிற பிளான்ட்டுக்கும் இதுக்கு ஒரு வித்தியாசம்னா 50% ஆஃப் வாட்டர் யூசேஜ் இருந்தால் போதும். இந்த நம்ம கோகோபீட் போட்டு வாத்துற ஒரு சின்ன பேக்லேயோ கருப்பு கலரில் க்ரீன் கலரில் இப்போ பேக் பார்ப்பீங்க, வித்துட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சீடு போட்டு ஃபுல்லாக கோகோபீட் போட்டுட்டு தண்ணி விட்டுட்டிங்கன்னா, இது நீ டெய்லி வந்து டைரெக்டாக பாய்க்கும்போது தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தண்ணி விட்டால் போதும். அந்தளவுக்கு அதில் அப்சர்வேஷன் இருக்குது. ஆல்ரெடி தண்ணி உறிஞ்சி வச்சுக்குது. வேணுங்கிறப்ப இந்த பிளான்ட் சீடு என்னைக்கு வேணுமோ அதை எடுத்துக்க அந்த டைமுக்கு. அதுதான் இப்போ இதில் வந்து வாட்டரோட சோர்ஸ் வந்து ரொம்ப சேவ் ஆகுது இருக்கு. ரொம்ப நன்றி சதீஷ். அடுத்த கேள்விக்கு போலாம். ஓகே. கோகோபீட் பயன்படுத்தும் போது விவசாயிகள் அல்லது ஆரம்ப நிலை பயனாளர்கள் செய்யும் பொதுவான தவறுகள் என்ன? அந்த தவறுகளை அவர்கள் எப்படி வந்து அதை வந்து கொண்டு ஆன்சரபிளா அந்த தவறை ரிஜெக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து இதோட யூசேஜ் இன்னும் அதிகமாக இல்லைன்னு சொன்னேன். அதனால வந்து இங்கே பெருசாக தவறுங்கிற மாதிரி சொல்கிறவங்க இல்லை. எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, பையர் எக்ஸ்போர்ட் வாங்குறாங்களே, நம்ம வெளி கண்ட்ரிலேருந்து நம்ம கோகோபீட் வாங்குறவங்க இப்போ ஒரு சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டிங்கூட ப்ரைஸ்க்காக வாங்குறாங்க, கம்மி பண்ணி வாங்குறாங்க. செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் கோகோபீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கூட வந்து சாண்ட், மண்ணோ கல்லோ அல்லது மற்ற மெட்டீரியல், ஒரு சிலதெல்லாம் மரத்தூள், அதாவது இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வெளிநாடுகளில் பீட் மாஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் கூட யூஸ் பண்ணுறாங்க கோகோபீட் ஈக்குவலாக. அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் கம்மியாகுது அவங்களுக்கு. அதனால இதை விட அது ப்ரைஸ் கம்மின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அது பேன் பண்ணியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும். அது வந்து அவங்களோட கண்ட்ரியில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பீட் மாஸ் யூஸ் பண்ணணும், நாட் ஃபார் அக்ரி. ஆனால் வந்து அவங்க தெரியாமல் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ கோகோபீட்டு தான் வந்து அங்கே யூஸ் பண்ணணும், அந்த இடத்துல பீட் மாஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வாங்கி கோகோபீட்டை வாங்கி இது 50% அது 50% மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அங்கே ஈல்ட் இருக்காது. அப்போ கோகோபீட்டு மோசம்னு சொல்கிறாங்க. அது வந்து தவறான தகவல். 100% குவாலிட்டியான கோகோபீட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பியூரிட்டி உண்மையாகவே ஈல்டு நல்லா இருக்குது. எந்த கிராப் இருந்தாலும் சூப்பராக வரும். அதில் அது வந்து தப்பாக கான்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்.
ரொம்ப நன்றி சதீஷ். ம். அடுத்த கேள்விக்கு போலாம். ஆ. வணிக கோணத்தில் பார்த்தால் இன்று கோகோ ம். பீட் சந்தை எவ்வளவு பெரியது? அதிக தேவை எங்கிருந்து வருகிறது? நான் சொல்றேன். இப்போ நம்ம ஜென்ரலா தென்னை மரத்திலிருந்து தேங்காயிலிருந்து மட்டை கொண்டு போய் மட்டை மில்ல வச்சு க்ரஷ் பண்ணும்போது ஒரு அவுட்புட்டா மஞ்சி வருது, ஒரு அவுட்புட்டா காயர் பித்து வருது. அந்த பித்தை மறுபடியும் நம்ம டெவலப் பண்ணி அது சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தான் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றோம். எக்ஸ்போர்ட் பண்றதுல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட எக்கனாமி வந்து லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ்ல ஒரு எம்எஸ்எம்இ செக்டார்ல இந்த காயர் பித்துனால ரொம்ப உயர்ந்திருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ இது வரைக்கும் நான் இப்படி சொன்ன மாதிரி 103 நாடுகளுக்கு அப்ராக்சிமேட் இது வந்து ஒரு காயர் போர்டோட அடிப்படை இதோட பற்றி தான் நான் சொல்கிறேன். காயர் போர்டு இது படி 103 நாடுகளுக்கு இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ வந்து இந்தியாவோட ரெவன்யூ 100% ஷூராக மேலே வந்து தான் இருக்குது. அதில் எந்த மாற்றம் இல்லை. இதில் வந்து நம்மளோட பெரும்பங்கு காயர் பொறுத்தளவுக்கு எடுக்கிற பார்த்தீங்கன்னா சைனா மேஜர் பர்ச்சேஸ் இருக்காங்க. அதுக்கடுத்தது யூஎஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், சவுத் கொரியா, இது வந்து இந்த 4 கண்ட்ரியுமே மேஜர் பர்ச்சேஸ் இருக்கிறாங்க. இந்தியாவோட எக்கனாமி 100% இந்த 10 இயர்ஸ்ல இதனால க்ரோத் ஆயிருக்கு. இப்போ காயர் போர்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒவ்வொரு இயர் எடுக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு வருஷத்தை விட எல்லா வருஷமும் அதுலேருந்து மேலே தான் போயிட்டு இருக்க வழியோ. அப்போ இதில் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸும் நிறைய உருவாயிட்டு இருக்காங்க வருஷம் இதோட வர. அப்போ இந்த எக்கனாமி எல்லாம் வந்து இந்தியனோட கவர்மெண்ட் கத்த வருது. அது லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் இந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட்டிவ் பண்ணுறாங்க. நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் சப்சிடிஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு, பேங்க்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னென்ன அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சில சலுகைகளை கொடுத்து அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பண்ண சொல்லி. இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வரும்போது வணிகம் பெருசாகுது. இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய கெயினாக தான் இருக்கு. ரொம்ப நன்றி சதீஷ். அப்படி நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு இந்த கோகோ பீட்டுக்கான மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. அப்படின்னா இதுக்குள்ள வரக்கு நிறைய தொழிலாளிகள் ஆசைப்படுவாங்க, முதலாளிகள் ஆசைப்படுவாங்க. அப்படிதான் என்னோட அடுத்த கேள்வி இருக்க போகுது. என்னோட அடுத்த கேள்வி என்ன என்றால், கோகோ பீட் தொழிலை தொடங்க நினைப்பவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் சவால்கள் என்ன? தேவையான அடிப்படைங்கும் போது வந்துன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு எடுக்க வேண்டியதை வந்து ஐஇ கோடுன்னு சொல்லுவாங்க. இந்தியன், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம எடுக்கணும். எக்ஸ்போர்ட் யார் பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து அதை எடுக்கணும். அதை எடுத்த பின்னாடி நம்ம கவர்மெண்ட்ல எம்எஸ்எம்இ செக்டார்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்குண்டான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி கரெக்டாக சப்மிட் பண்ணணும்னா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் இது கொண்டு வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ஃபார்மேஷன் இருக்கு, அங்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் காயர் போர்டில் நம்ம அவசியம் மெம்பர் ஆகணும். அப்போ தான் வந்து காயர் போர்டில் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம், என்ன தேவைகள் இருக்குது, நம்மளுக்கு என்ன ஸ்கீம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ரெலவெண்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். காயர் போர்டில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நம்ம வந்து இங்கிருந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது ஃபேர் எல்லாம் போடும்போது காயர் போர்டு மினிஸ்ட்ரியே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. டைம் டேபிள் கொடுத்து இந்த தேதியில இந்த தேதியில் யூஎஸ்ல இப்படி ஒரு ஃபேர் நடக்குது, இன்டர்நேஷ்னல் ஹாரிகல்ச்சர் ஃபேர் நடக்குது, அதுக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. அட்டன் பண்ணிட்டு வந்தால் அந்த பூத்துக்கான காஸ்ட்ல 50% போயிட்டு வர பர்சனுக்கான டூ அண்ட் ப்ரோ ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்காக கொடுத்துட்றாங்க. போயிட்டு வந்துட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க நம்ம காயரை வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும். அப்போ தேவையான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம காயர் போர்டில் மென்ஷன் எடுக்கணும், ஐஇ கோட் எடுக்கணும், அதுக்கடுத்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்னு இருக்குது, அடுத்து எல்இஐன்னு ஒரு சர்டிஃபிகேட் வேணும், எல்யூடிங்கிறது ஒன்று. இந்த 5 சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் பேசிக்கலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக சைனாவுக்கு வந்து பண்ணணும்னா சைனாவில் வந்து அவங்க கஸ்டம்ஸில் நம்ம நேமை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு நம்பர் வாங்கணும். இது வந்து 2018, 19, 20, 21 வரைக்கும் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் கோவிட் வந்து சைனா கவர்மெண்ட் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாரும் ரெஜிஸ்டர் பண்ணி தரதில்லை யாருக்குமே. இதுக்கு முன்னாடி பண்ணவங்க மட்டும்தான் இப்போ பண்ண முடியும். புதுசாக யாருக்கும் ரெஜிஸ்டரும் கொடுக்கறதில்ல. ரீசெண்டாக பார்த்தா பிக்யூன்னு சொல்லிட்டு பிளான் குவாரண்டைன் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இதை ஃபாலோ பண்ண கம்பெனிஸ் மட்டும்தான், கன்சர்னுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து சைனாவுக்கு அனுப்பணும்னு சொல்லி 3 months பிஃபோர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. ஒரு 2 months எல்லாருமே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா சர்டிஃபிகேட் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ நாங்கள்லாம் 6-7 years இருக்கிறனால ஃபர்ஸ்டே அப்ளை பண்ணணும்.
கவர்மெண்ட் எங்களை கைட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணும் என்னங்கிறதெல்லாம் பண்ணி எங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அதுக்கப்புறம் இப்போ நார்மல் ஷிப்மெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ சில அவசியமான சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் போக முடியும். எல்லாத்த விட எந்த சர்டிஃபிகேட் எது எடுத்தாலும் நம்ம குவாலிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் பையர் நம்மகிட்ட கூட இருப்பாங்க, ப்ரைஸ் கிடைக்கும், லாங் டேர்ம் பிஸ்னஸ் பண்ண முடியும். இது ரொம்ப கருத்து. ரொம்ப நன்றி சதீஷ். நீங்க இப்போ சொன்ன பதில் ஆரம்பிக்க போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா கண்டிப்பா கஸ்டமர் சைட்ல நிறைய கொஷின்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் என்னோட அடுத்த கேள்வி இருக்க போகுது. என்னோட அடுத்த கேள்வி, கோகோ பீட் வாங்கும்போது தரம் சரிபார்க்க எந்த சான்றிதழ்கள் அல்லது தரநிலைகளை கவனிக்க வேண்டும்? அதாவது யூஎஸ் பேஸ்ல இருக்கிற கண்ட்ரிஸ், யூரோப், அதாவது யூஎஸ் பேஸ்ல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் இருக்கும்னு நினைப்பாங்க. நம்ம ஒரு வெப்சைட்ல கொண்டு போய் நம்மளோட கன்சர்னை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு போய் கொடுக்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் அவன் பார்க்குறது ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் பார்ப்பாங்க. யூரோப்பெல்லாம் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்டைஸ் ஆர்ஹெச்பின்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டைஸ் இருக்கான்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்ப்பாங்க. சைனீஸ் வந்து இது வரைக்கும் எது இல்லை இருந்த இப்போ பிக்யூல வந்து சர்டிஃபிகேட் மார்க் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு தரச்சான்றிதழ் கம்பல்சரி. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து நீட்டாக க்ளோஸ்டாக இருக்கணும். சில தேவையில்லாத அதாவது இன்செக்ட்ஸ் இதெல்லாம் போய் அதில் எதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, ஏர் பொல்யூஷன் போகக்கூடாது. இந்த மாதிரி இப்போ தான் சைனீஸ் அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கொரியாவும் மோரார்லெஸ் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. அப்போ ஐஎஸ்ஓ வேணும், ஆர்ஹெச்பி ஸ்டாண்டர்டைஸ் வேணும், சைனாக்குன்னா பிக்யூ சர்டிஃபிகேட்ஸ் வேணும். வேர்ல்டு வைல்டு பார்த்தீங்கன்னா இது 3 வந்து பெரிய லெவலில் பர்ச்சேஸ் இருக்கிறாங்க. இதே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் அது தனி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. ஆஸ்திரேலியாக்குன்னா 2 கம்பல்சரி. இப்போ இருக்கிறதுலே வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸ்போர்ட் கண்ட்ரினா ஆஸ்திரேலியா தான். ஏன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அங்கே போய் அவங்க கஸ்டம்ஸ் ஆஸ்திரேலியாவில் போர்ட்டில் போய் கஸ்டம்ஸ் செக் பண்ணிட்டு அதில் அவங்களுக்கு திருப்தி இல்லை, நம்ம பேலட் பண்ணி அனுப்பும்போது உட்டன் பேலட்டில் அனுப்புகிறோம், அந்த உட்டன் பேலட்டில் ஏதாவது சின்ன ஃபங்கஸ், ஏன்னா இங்கேருந்து நம்ம ட்ராவலிங் ஷிப்பில் 40 days 45 days போகுது, அங்கே போய் சின்ன ஃபங்கஸ் ஏதாவது இருந்தால் கூட அப்படியே அதை ரிட்டன் அனுப்பிச்சிடும், நம்ம தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ ஆஸ்திரேலியாவில் ரொம்ப 100% வந்து நம்ம கவனம் எடுத்து தான் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப டஃப். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பான இதில் இருக்குது. ஆனால் என்ன குவாலிட்டி வைஸ் தான் கேட்குறாங்க, வேற ஒன்றும். அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துறான், நம்ம இங்கே ரொம்ப கேர் எடுத்து அந்த சென்ட் பண்ணணும் ஷிப்மெண்ட்ஸு. அப்போ தரச்சான்றிதழ்ங்கிறது ஐஎஸ்ஓ, இதில் வந்து ஆர்ஹெச்பி ஸ்டாண்டர்டைஸ், சைனாக்கு பிக்யூ சர்டிஃபிகேட், இதெல்லாம் கம்பல்சரி வேணும். ரொம்ப நன்றி சதீஷ். சப்ளையரும் சரி கஸ்டமரும் சரி 2 பேரை பற்றியும் பேசிட்டோம். ஆனா இப்போ நான் கேட்க போற கேள்வி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காம்படிட்டிவா பதில் சொல்ல வைக்க போகுது. என்னோட அடுத்த கேள்வி, அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் விவசாயத்திலும் ஏற்றுமதியிலும் கோகோ பீட்டின் எதிர்காலத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, கோகோ பீட்டோடைய வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே போகுது. கடைசி 10 வருஷத்துல தான் உலக நாடுகளுக்கு இது இப்படி ஒரு யூசேஜ் இருக்குது, இது பண்ணலான் இருக்குது. இப்போ வெளிநாடுகள் எடுத்தீங்கன்னா கோகோ பீட் எடுத்துட்டா என்னென்ன அதில் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். கொடி தக்காளி, குக்கும்பர், அப்புறம் வந்து ரோஸ் கார்டன்ஸ், நர்சரி, பிளாக்பெரி, செரி, இது எல்லாமே வந்து கோகோ பீட்டை வச்சு தான் யூஎஸ், யூரோப் எல்லாமே வளர்ச்சி ஆகுது. இதில் வந்து நான் கோகோ பீட் 5 kg பிளாக்ஸ் நாங்கள் பண்ணுறோம். இது இல்லாமல் க்ரோ பேக்னு ஒரு ஐட்டம் இருக்குது. அதில் வந்து ஸ்லாப் மாதிரி போட்டு மேலே இங்கேயே கவர் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே போய் கவரில் 2 ஓப்பன் மட்டும் இருக்கு, மேலே சைடில் 2 ஓப்பன் இருக்குது. அந்த கவர் மேலே ஓப்பன் பண்ணி ஒரு சீடு உள்ளே வச்சுருவாங்க. 2 சைடில் இருக்கிற சைடில் ஓப்பனில் வந்து ட்ரிப் இரிகேஷன் வந்து ஹோஸ் உள்ளே வச்சுருவாங்க. ஜஸ்ட் அதை அப்படியே வாட்டர் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அதே மாதிரி பேக்கிங் போகுது. அங்கே போய் ஜஸ்ட் அவங்க ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி இந்த 2 வேலையை மட்டும் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த கொடி தக்காளி இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் வளர்ச்சியெல்லாம் வந்து அதில் கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து இன்னும் 10 வருஷமெல்லாம் போகும்போது உலக நாடுகளுக்கு வந்து இந்த கோகோ பீட்டோட வளர்ச்சி இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கிறத விட இன்னும் டபுள் த இதாகும். இப்போ கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 கோடிக்கு நம்ம வந்து பண்ணுறோன்னு சொல்கிறது வந்து அப்படியே டபுள் த டர்ன் ஓவர் ஆகும். இந்தியாவோட கவர்மெண்ட்டோட எக்கனாமி இதனால வளரும், 100% ஆகும். யூசேஜ் வந்து ஒரு தடவை பண்ணி பழகினேன். இன்னொன்று சொல்லிடுறேன் ஒரு கருத்து. இந்த கோகோ பீட்டை வந்து ஒரு கல்டிவேஷனுக்கு வாங்கி பார்த்தாங்கன்னா அது 2வது கல்டிவேஷன் வரைக்கும் அதை ரீயூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேணால் அதை எடுத்துகிட்டு வேற போடலாம். ஒரு கல்டிவேஷனுக்கு 3 மாதம் ஆகுதுன்னா 6 மாதம் ஆகுதுன்னா அந்த 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதையவே நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த கல்டிவேஷன் வேணாலும் பண்ணலாம். 3வது கல்டிவேஷனுக்கு வேணால் நம்ம அதை மாற்றிக்கலாம். அது வரைக்கும் அதில் அந்த எனர்ஜி இருக்கும். அதோட எப்படி அதோட எனர்ஜி ப்ளஸ் வந்து அந்த உரத்தன்மை அது வந்து அதில் அப்படியே இருக்கும்.
அது கண்டிப்பாக 2 தடவைக்கு யூஸ் பண்ணலாம். அவங்க சொல்கிறது 1.5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்கிறாங்க. என்னை பொறுத்தளவு குவாலிட்டி வேணும் 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் மாற்றிக்கலாம். அதனால கண்டிப்பாக கோகோபீட்டோட தேவைகளும் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அங்கே வந்து சாயிலஸ் அக்ரி எதெல்லாம் பிளான் பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். மண் வளம் இல்லாத நாடுகளில் இது கம்பல்சரி. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கென்யாவுக்கு நிறையா போகுது, டர்க்கிக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து காளான் சொல்கிறாங்கல்ல, காளான் வளர்ச்சிக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. டர்க்கியில் ஒரு பையரே சொல்லியிருந்தாங்க, காளான் வளர்ச்சிக்கு வந்து கோகோபீட் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, காளான் கல்டிவேஷனுக்கு இனி ரெகுலராக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ தான் ஒவ்வொன்றா அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட பேக் ப்ராசஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. ரொம்ப நன்றி சதீஷ். என்னோட அடுத்த கேள்வி, ஆமாம், நீங்கள் இங்கே ஒரு மேனுஃபேக்சராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்துட்டு இருக்கீங்க. நான் ஒரு கஸ்டமராக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நான் ஏன் இந்த கோகோபீட்டை வாங்கணும்? அதாவது நான் மேனுஃபேக்சருக்காகவோ ட்ரேடருக்காகவோ விற்கணுங்கிறதுக்காக அல்லது சொல்ல வரல. இப்போ வந்து கோகோபீட் ஏன் வாங்கணும்னு சொன்னால், இப்போ முன்னோர்கள்லாம் விவசாயிகள்லாம் வந்து ஒரு இடத்துல நம்ம இந்தியாவிலேயே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது வந்து ஒரு கார்காலம், அதாவது மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன், இந்த மாதிரி மான்சூன், ஒவ்வொரு மழை பெயர் காலம், மாதம் மும்மாறி பொழியும்பாங்க. இப்போ அதெல்லாம் மாறி இன்னைக்கு பொல்யூஷனு, உலக வெப்பமயம் இந்த மாதிரிலாம் மாறி எப்போ மழை வருது, எப்போ வெயில் அடிக்குது, எப்போ குளிர் அடிக்குதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இப்போ வந்து இது எல்லா கண்டிஷன், நேச்சர் ஆஃப் கண்டிஷனுக்கும் இந்த கோகோபீட் வளர்ச்சி இருக்கும். நீங்கள் குளிருக்கு இருந்தாலும் சரி, வெயிலுக்கு இருந்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் கோகோபீட்டில் வளர்கிற செடிகள் வளர்ந்துட்டு தான் இருக்கும். அந்தந்த டைமுக்கு வந்து அதை எப்படியோ அதுபடி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கோகோபீட்டோட சாண்டை விட அது இயற்கையான மண் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே. அந்த இல்லாத இடத்துல கம்பல்சரி கோகோபீட் இருந்தால் மட்டும்தான் செடிகள் அவ்வளோ தூரம் கொண்டு வர முடியும். அவங்க வந்து ஈல்டு எடுக்க முடியும், அதாவது ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். செரி, ப்ளூபெரி, மற்றபடி இந்த மாதிரி குக்கும்பர் இதுக்கெல்லாம் மேஜர் யூஸே வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸில். அப்போ அவங்களோட வாண்டட் அதிகம். அவங்க ஒன்ஸ் இதை வாங்கி ஒரு தடவை யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது ரிப்பீட் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இப்போ ஒவ்வொரு தடவும் புதுசாக ஒரு கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அதோட இது தேவைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும், வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதோட வளர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் 10 இயர்ஸ் போகும்போது இது அபரிதமான வளர்ச்சியாக இருக்கும். கோகோபீட்டோடது எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருந்தாலும் போயிட்டே தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இது காம்படேட்டிவ் இதாக வந்து ஸ்ரீலங்கா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது என்னென்னா, ஸ்ரீலங்கா டோட்டல் கெப்பாசிட்டியே நம்ம தமிழ்நாடோட அளவு என்ன பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் ஸ்ரீலங்கா கண்ட்ரியே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரே ஒரு மைனஸ் ப்ளஸ் என்னென்னா, அங்கே கொஞ்சம் லேபர் வைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுனால நம்மளோட ப்ரைஸ் வைஸ் காம்படேட்டிவாக கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அங்கேயும் பயங்கரமான புயல் வெள்ளமெல்லாம் வந்து இதில் நிறைய சேதமாயிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் கோகோபீட்டுக்கு இப்போ இந்தியாவுக்கு தான் திருப்பி வருது. அதனால 100% இதோட இது வளர்ச்சியாக தான் இருக்கும். எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் கண்டிப்பாக எந்த ஒரு விதமான பாதிப்பும் கிடையாது. ரொம்ப நன்றி சதீஷ். நேயர்களே, உங்களுக்கு நான் கேட்ட கேள்விகளும் சதீஷோட பதில்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ ரொம்ப நன்றி சதீஷ்க்கு சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் சொன்ன பதில் தான் நான் என்னையும் உங்களையும் இன்ட்ரெஸ்டிங்காக அதை கேட்க வச்சது. ரொம்ப நன்றி சதீஷ், என்னோட கேள்விகள் பதில் சொன்னது. இதோட இந்த கான்வர்சேஷனை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.